கன்னியாகுமரியில் கூலி தொழிலாளி தலையில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் வங்கி ஊழியர்கள் வீட்டிற்கு சீல் வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் புலிவனம் பகுதியைச் சேர்ந்த 32 வயதான அருண் என்பவர் கூலி தொழில் செய்து வந்தார். இவர் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்னர் மார்த்தாண்டம் ஆதார் என்ற தனியார் வங்கியில் 5,88,000 ரூபாய் கடன் வாங்கி வீடு கட்டியுள்ளார். சில தவணைகளும் கட்டியுள்ள நிலையில் மரத்தில் ஏறும்போது தவறி விழுந்து படுகாயமடைந்தார். தலை, கை, கால், உடல் செயலிழக்கவே கடந்த ஓராண்டிற்கு மேலாக அருண் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் வேலைக்கு செல்ல முடியாமல் வறுமையில் அருண் தவித்த நிலையில் திடீரென்று வந்த வங்கி ஊழியர்கள் அருணின் தாயை வீட்டிலிருந்து வெளியேற்றிவிட்டு வீட்டிற்கு சீல் வைத்து சென்றனர். இதனால் அவரது தாய் சிகிச்சை பெற்று வரும் மகனை ஆம்புலன்ஸ் மூலம் வங்கிக்கு கொண்டு வந்து வங்கி முன்பு நீதி கேட்டு போராடி வருகிறார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இங்கே வந்து நட்டாலி ஆஸ்பத்திரியில் இருக்கேன். என்ன நேரத்துக்கு ஃபோன் பண்ணி மிரட்டி வீட்டிலேருந்து சாதனங்களை ஒதுக்குங்க, பூட்டை எடுத்து பூட்ட போகிறேன்னு சொல்லிட்டு சாதனங்களை ஒதுக்கி விட்டுட்டாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போக்கு முன்னாலே சீல் வச்சுட்டாங்க வீட்டில். நான் பையன் ஆஸ்பத்திரியில் இருக்கேன், எங்கே போகணும் இங்கே வரணும்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. எனக்கு யாருமே இல்லை, வேலை செய்து தருவாரேன் இல்லை. பையன் இப்படி ஆஸ்பத்திரியில் இருக்கேன், நான் வேலை என்ன இப்போ வீட்டில் போய் ஏற முடியல. ஒரு துணியெல்லாம் எடுக்க வழியில், ஒரு பாத்திரம் எடுக்க வழியில். நான் பிள்ளை ரோட்டில் நிற்க வைப்போம்.